பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம் அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று என்ன மந்திரத்தை சொல்லணுங்க குருஜி? நாங்கள் எல்லாம் கிருஷ்ணர் பாதம் வச்செல்லாம் வழிபட முடியாது, நாங்கள் வேலைக்கு போகணும், தொழிலுக்கு போகணும், எங்கள் ஊரில் இந்த பழக்கமே இல்லை, இதை எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்று மிக முக்கியமாக கிருஷ்ண ஜெயந்தி வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 30 வருகிறது. இந்த நாளில் காலையில் இருந்து இரவுக்குள்ளேயோ நீங்கள் நான் இப்போ சொல்கிற மந்திரத்தை 108 முறை எழுதுங்கள், 108 முறை சொல்லுங்கள். அதை சொன்னதுக்கு முன்னாடி பால் சார்ந்த ஏதோ ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணிக்கங்க. ஒரு இனிப்பையாவது கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. பால் கோவா வாங்கிட்டு வந்தால் நல்லது. வாங்கி வச்சுட்டு அதை உங்கள் சாமி ரூமில் ஒரு சிறு தீபம் ஏற்றி, அது கிருஷ்ண தீபம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இதையே செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த 108 மந்திர நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொல்லி 108 முறை ஜபம் செய்த பிறகு அந்த பிரசாதத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் பகிர்ந்து உண்ணுங்க. முதல்ல அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை அனைவரும் செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அருட்பெரும் ஜோதி. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள், 108 முறை எழுதுங்கள். பிரசாதத்தை சாப்பிட்டு கிருஷ்ணரோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள். கிருஷ்ணரின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். உங்கள் வீட்டில் குதூகலமும் கொண்டாட்டமும் பெருகட்டும். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நன்னாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் கிருஷ்ணா.